இப்போ கடன் வாங்குறதுனால மக்களோட வாழ்க்கை தரம் மாறி இருக்கா? 87% ஆஃப் தி பீப்புள் லோன் மூலமா தான் வீடு வாங்குறாங்க. 87% நீங்க சர்வே கூட போய் பார்க்கலாம். நம்ம முதல்ல வாங்குற ஒரு ரேட் இருக்கும், இப்ப ரேட் மாறிடுது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய லைவே சொல்றேனே, 2010 நான் வாங்குற போது 5.5 லட்சம் ரூபாய் சென்ட், இன்னைக்கு 18 லட்சம் ரூபாய். இன்னைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வாங்க முடியும்னா கண்டிப்பா வாங்க முடியாது. அன்னைக்கு நான் வாங்கினதுனால வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கான்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? அப்போ கண்டிப்பா உயர்ந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து எங்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருந்தது. அப்போ 10 லட்சத்தை வச்சு நான் என்ன வாங்கிருக்க முடியும்? ஒரு சென்ட் 1.25 சென்ட் வாங்கி ஒரு சின்ன வீடை கட்டியிருப்பேன். லோன் கொடுத்ததுனால ஒரு 4500 ஸ்கொயர் ஃபீட்ல பிரம்மாண்டமான ஒரு மாளிகை மாதிரி வீடு கட்டியிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் கடனையும் முடிச்சிட்டேன். அப்போ அந்த கடன் தான் வந்து எனக்கு தெய்வம்னு சொல்லுவேன். அது இல்லைன்னா கண்டிப்பா நான் வந்து அதை வாங்கியிருக்க முடியாது. இன்னைக்கு என்னுடைய ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கு, லோன் ஈஸியாக கட்டிடுறேன். அப்போ லோனுங்கிறது கண்டிப்பா ஹவுசிங் லோனை பொறுத்தவரையில இருந்தாதான் முடியும். வாழ்க்கை தரம் ரொம்ப சிறப்பா உயர்ந்திருக்கு. அதனால அப்ப கடன் நல்லதா கெட்டதான்? கண்டிப்பா நல்லதுதான் சார். நல்லது. கண்டிப்பா நன்றி.